நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டாங்க. ஸோ என்ன கொஸ்டின் மேலே பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் ரூபாய் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னா தனி வட்டி. ஓகே, அப்ப தனி வட்டி கான்செப்ட்ல இந்த 6 வருஷத்துல 60% சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம தனி வட்டிக்கு ரொம்ப சிம்பிளாவே ஒரு வருஷத்துல எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கும்? 10% அதிகரிச்சிருக்கும். ஸோ இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அடுத்த கூட்டு வட்டி கான்செப்ட்ல கேள்வி கேட்கிறாங்க. என்ன? 12,000க்கு 10%. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த 10%க்கு 3 ஆண்டுகளுக்கு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இதுக்கு தான் கூட்டு வட்டிக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஷார்ட்கட் படி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 3ன்னு வந்துச்சு அப்படின்னா 3 3 1 அப்படிங்கிற நம்பர் மைண்டில் வச்சுருக்கேன். டைரக்டா கூட்டு வட்டியவே கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 12,000த்துல 10% என்ன? 10% 1200. ஒரே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோம்னா அதான் 10%. அப்போ 1200 × 3 3600. அடுத்து இந்த 1200ல தான் 10% கண்டுபிடிக்கணும். 1200 10% 120. அப்போ 120 × 3 360. அடுத்து 120ல தான் 10% கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வரும்? 12ன்னு வரும். அப்போ 12 × 1 12. இதை டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான கூட்டு வட்டி கிடைச்சிரும். 2 6 + 1 7 6 + 3 9 3. அப்போ 3972 தான் கூட்டு வட்டி. இது அதற்கான ஆன்சர். ஓகேங்களா?